ஹலோ செல்லம்மா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் செங்கல்பட்டு வெண்பாக்கம் என்ற கிராமத்தில் சிங்கப்பெருமாள் கோவில் ஸ்டாப் இறங்கணும். இறங்கிட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் போயிட்டு வெண்பாக்கம் கிராமத்தில் ரித்திங்கிற கோவில் அங்கே இருக்கிறாங்க. அங்கே வீடே எடுக்க விட மாட்டாங்க. நாங்கள் வெளியில் இறங்கிட்டு அங்கே அன்னதானம் கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டுட்டு போயிட்டு இரவு ஃபுல்லாக விடிகிற வரைக்கும் யாகம் நடக்கும். கண்ணு முழித்து அந்த யாகத்தில் உட்காந்துட்டு வந்தோம்னா கேட்டது கிடைக்குது. நானும் சிலதெல்லாம் நிறையா பார்த்துருக்கேன். நான் போயிட்டு அடிக்கடி போயிட்டு வரேன். இப்போது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து போயிட்டு வந்ததுனால ஒரு சில மாற்றங்கள் எனக்கு வந்திருக்குது. நான் இந்த பயணம் தேய்பிறை அஷ்டமி தான் நைட்டு போகிறோம். இப்போ ரொம்ப கூட்டம் அதிகமாக வராங்க. ரொம்ப கூட்டம் அதிகம். வேனுக்கு பஸ்ஸு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வராங்க. நிறைய வண்டி கார் அது மாதிரி வராங்க. ஒரு காடு ஓரத்தில் இருக்கும், மலையடி ஓரத்தில் வெண்பாக்கம்ன்ற கிராமம். அது ஜெயபிரத்திங்கிறான்ற மாதிரி நீங்கள் அடிச்சிங்கன்னா வரும் உங்களுக்கு ஃபோனில். ஜெயபிரத்திங்கிற வெண்பாக்கம் அப்படின்ற மாதிரி போட்டிங்கன்னா வந்துடும். நீங்கள் போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கல்யாணம் ஆகலை, குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்க, வேலை இல்லாமல் இருக்கிறவங்க, கடன் பிரச்சனை, இந்த மாதிரி சிலதெல்லாம் போனால் அந்த இரவு உட்காந்து அந்த யாகத்தை பார்த்து அந்த கோரிக்கை வச்சுட்டோம்னா கண்டிப்பாக அது நிறைவேறுது. இதை நான் நிறைய வாட்டி பார்த்துட்டு அப்புறம் இந்த பயணம் நாங்கள் ஒரு 3 பேர், என் பொண்ணு அப்புறம் சரசு எல்லோரும் கும்பலாக போனோம். பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அங்கே யாகத்தை பார்த்து முடித்து விடிகாலில் வீட்டுக்கு வந்துட்டோம். 5:30க்கெலாம் யாகம் முடிஞ்சு ஆசீர்வாதம் பெற்றுக்கிட்டு பிரசாதம்லாம் வாங்கி எடுத்துக்கிட்டு வந்தோம். எல்லாம் வேணுன்றவங்களுக்கு படம், குங்குமம் அது மாதிரிலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னும் 2-3-4 குடும்பத்துக்கு ப்ரேயர் பண்ணிட்டு வந்தோம். எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என் பிள்ளைங்களுக்கும் வேண்டிட்டு வந்திருக்கேன். எல்லோரும் நல்லா இருக்கணும், அதுக்காக தான் நான் போயிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு வந்தேன்டா. நீங்களும் உங்களுக்கு அட்ரஸ் தெரியலன்னா சிங்கப்பெருமாள் கோயில் ஸ்டாப் இறங்கணும். சிங்கப்பெருமாள் ஸ்டாப்னா செங்கல்பட்டுக்கிட்ட அதில் இறங்கிட்டு அங்கே கேட்டாலே சொல்லுவாங்க. ஜெயபத்திங்கிற கோயில் வெண்பாக்கம் அப்படின்னு அதை கேட்டால் சொல்லுவாங்க. அங்கேருந்து ஒரு 40 ரூபா கொடுத்தோம்னா ஆட்டோவில் போயிடணும். இவங்க தான் குருஜி. மூலவர் சாமியை காட்டுறதுக்கு நான் அடுத்தபடியாக அவங்க கிட்ட வீடியோ எடுத்துகிட்டு காமிக்கிறேன். ஏன்னா வீடியோ எடுக்கிற ரூல்ஸ் இல்லை தான். இது வெளியில் எடுத்த வீடியோ. அம்மா இப்போ தான் கோவில் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் போயிட்டு விடிகிற வரைக்கும் இருந்து பார்த்துட்டு வந்தோம்டா. பாய் பாய்.